வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதில் வந்து 2 லைன் போட்டுக்கோங்க. இந்த மேலே காமிச்ச மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே ஒரு லாங் செயின் போட்டுட்டு கீழே ஒரு லாங் செயின் போட்டு சைடில் ஒரு செயின் டா மாதிரி போடணும். அதுக்கப்புறம் திருப்பி மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து கீழே ஒரு லாக் செயின், அப்புறம் சைடில் ஒரு செயின். சைடில் போடுறது வந்து கீழே ஒரு லைன் போட்டிருப்போம்ல, அந்த கீழே உள்ள லைன்லேயே போடணும். அப்புறம் கீழ் லைனில் ஒரு டா மாதிரி போட்டு அங்கே ஒரு மேலேருந்து திருப்பி கொண்டு வந்து கீழ் லைனில் ஒரு லாக், அப்புறம் கீழ் லைன்லேயே ஒரு டா மாதிரி போட்டு திருப்பி மேலேருந்து கொண்டு வந்து கீழே ஒரு லாக்கு. அவ்வளோதான். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதை அப்படியே கொண்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இது எந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சுக்குனா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது பழகுனா தான் உங்களுக்கு பட்டன் ஹோல் ஃபில்லிங் எப்படின்னு சொல்லி நல்லா பழகலாம். அதுக்கு தான் இது. இதில் வந்துட்டு இந்த ஸ்டிச்சு ஃபில்லிங் இல்லாமல் இதே பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்துட்டு குர்தாஸ்னால் நம்ம மேக் பண்ணும் போதில் ஹேண்டுக்குனா பார்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சு பட்டன் ஹோல் ஸ்டிச் கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும். இப்போ கடைசியாக மேலே போயிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு லாக், சைடில் போயிட்டு திருப்பி மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக். அவ்வளோதான். கடைசியாக கீழே லாக் வந்துருச்சா, வந்தக்கப்புறம் அந்த லாக் செயின்லேயும் ஒரு எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இதில் எப்படி என்னென்ன ஷேப்ஸ் வரையலான்னு பார்த்துக்கலாம். ஒரு கவுன் மாடலில் ஒன்று நீங்களே ட்ரா பண்ணிக்கோங்க. நான் சும்மா சாம்பிளாக உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இதை வந்து நீங்கள் நீட்டாக நல்லா அழகாக போட்டுக்கோங்க. ஒரு சைடில் ஒரு ரிப்பன் மாதிரி போட்டுக்கோங்க. இதில் பட்டன் ஹோல் ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் டிஎன்ஏ ஷேப் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணி இதில் பட்டன் ஹோல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்னோடய ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.